ஹாய், என்னோட நேம் பிரபா. நான் பெங்களூர்லேருந்து வரேன். பெங்களூரில் வந்து ஒரு சீஃப் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ சிவியர் பேக் பெயின் இருந்துச்சு. நானும் பெங்களூரில் நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய டாக்டர்லாம் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ டாக்டர் மீட் பண்ணி பார்த்து பேசும்போது, ஏன்னா என்னோடய ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐடிங்கும்போது சேரில் உட்காந்து தான் வேலை பார்க்குற வேலை. அப்புறமா சரி அதனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குமோ, பேக் பெயின் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டாக்டர் நான் மீட் பண்ணி பார்த்து பேசும்போது நிறைய ஸ்கேன்ஸ், டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்தோம். பட் டாக்டர் சொன்ன எல்லா விஷயமும் நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்புறம் இருந்தாலும் பட் அந்த பெயின் மட்டும் எனக்கு வந்து ரிலீஃபே ஆகலை. ஸோ அதுக்கப்புறமேட்டு எனக்கு கொலிக் வருது வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மூலிமா நான் சென்னை வந்திருந்தேன். ஸோ சென்னைக்கு வந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஐனோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தேன். ஸோ இங்கே வந்து டாக்டரை மீட் பண்ணி ஸோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த வலிக்கான என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்னை டெஸ்ட் எல்லாமே எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த வலிக்கான காரணம் வந்து உங்களுக்கு கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து எனக்கு இந்த இவ்வளோ நாள் வலிக்கான காரணமே வந்து கரெக்டாக எனக்கு வந்து ஒரு ஐடியாவே எனக்கு கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு விஷயமே எனக்கு தெரிஞ்சது. ஸோ நம்ம ஏசியில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். பட் ஏசியில் ஒர்க் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகும் அப்படிங்கிற விஷயமே எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். ஸோ அப்புறம் டாக்டரை பார்த்தோம். ஸோ நானும் சரி ஓகே, பெரிய ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, சர்ஜரி கொண்டு போவாங்க. ஸோ லீவு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நானும் பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். ஒரு ஒரு 5 days நான் வந்து லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட கேட்டிருந்தேன். இப்போ டாக்டரும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அவ்வளோ நாள்லாம் லீவ் எடுக்க வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க, 1 day ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. 1 day ட்ரீட்மெண்ட்டா? எப்படி சார், எனக்கு ஸ்டோன் இருக்குது சொல்லியிருந்தேன், எப்படி நீங்கள் வந்து 1 day ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நான் டாக்டர் கேட்டிருந்தேன். ஸோ அப்போது ESWL ஷாக் வேவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 day மார்னிங் வந்தால் ஈவினிங் வந்து நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எனக்கு அதுக்கு முன்னாடி நான் எந்த நம்பிக்கையுமே இல்லை, பண்ணலாமா வேணாமா சொல்லிட்டு நான் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து என்னை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை புரிய வச்சு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ மார்னிங் வந்து அட்மிஷன் ஆனேன், ஈவினிங்கே நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். ஸோ இப்போ அந்த ஸ்டோனுமே எனக்கு இல்லை. டாக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போயிட்டீங்க, ஆனால் திருப்பியும் ஸ்டோன் வருமா அப்படின்னு நான் கொஷின் கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்கள் ஆஃபீஸில் வந்து நிறையா தண்ணி குடிப்பீங்களா அப்படின்னு நான் கேட்ட கொஷின். என் பக்கத்தில் தான் பாட்டில் இருக்கும். பட் என்னோடய ஒர்க் டென்ஷன், பிஸி அப்படி இருக்கும்போது நான் தண்ணியை கரெக்டாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் ப்ராப்ளம்ன்ற மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அப்போலேருந்து நானுமே தண்ணி குடிக்க பழகிக்கிட்டேன். ஸோ என்னோடய கொலீக்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்களுக்குமே இதை வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன் மூலியமா. ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் எனக்கு 1 day ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நான் இப்போ நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஐனோ. ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணேன் எல்லா டாக்டருக்குமே எனக்கு வந்து நான் தேங்க் பண்ணுறேன். ஐனோ இஸ் நாட் an option. It is the best choice for you.